ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டு பாருங்கள். 14/9/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 709. அதில் நமக்கு ஆல் போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 3, 5, 6, 7ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 7ஆம் நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. வேறு எந்த ஒரு நம்பரும் பாஸ் ஆகலை. சரிங்களா? சரி, வாங்க இப்போ இன்றைக்கி உண்டான கேசிங்க பார்த்துக்கலாம். கேரளா லாட்ரி 15/9/2025 பாக்கியதாரா 20க்கு உண்டான கேசிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கேசிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கேசிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பாருங்கள். 1, 4, 5, 9 இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? இது எனக்கு வந்த கேசிங்கை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதுவும் அளவாக போட்டுக்குங்க. சரிங்களா? வாங்க ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதை பாருங்கள். 14, 14, 41, 49, 94, 19, 91, 55, 15, 51, 40, 04, 09, 90, 47, 76, 70, 09, 60, 06, 88, 98, 89, 48, 99, 84, 43, 34, 33 இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கேசிங்க. இதில் ஒரு ஏபி வரலாம், அல்லது பிசி வரலாம், அல்லது ஏசி வரலாம். அதே மாதிரி பாருங்கள், எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தெரிஞ்சதுனால நான் கீழே கோடு காமிச்சிருக்கேன். கம்மியாக போடணும்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து போட்டுக்குங்க. சரிங்களா? இதில் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். எனக்கு எப்படி கேசிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். உங்கள் கேசிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ திருடிச்சிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி திருடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 செட்டு கொடுத்துருக்கேன். 670, 149, 551, 409, 499, 889, 433 இதுதான் எனக்கு வந்த கேசிங்கு திருடிச்சிட்டு. இது திருடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி கேசிங் வருதுன்னு பாருங்கள். உங்கள் கேசிங்கு என் கேசிங்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதான் அளவாக போட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போகிறாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஒவ்வொரு வின்னிங் பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ்லேயும் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. எனக்கு வந்த கேசிங்க நான் அப்படியே கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு எனக்கு தோன்றதுனால நான் போட்டுட்டு காமிச்சிருக்கேன். கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. எனக்கு வந்து கேசிங்க நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கேசிங் வந்தது அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். சரிங்களா? சரி, ஓகே. நேற்று ஆல் போர்டு வச்சு வின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.